நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்கள். நாச்சியார் திருமொழி, 7ஆம் திருமொழி. கற்பூரம் நாறுமோ. போன திருமொழியில் எம்பெருமான் தன்னை மனம் புரிவதாக கனவு கண்டதோடு நிற்காம ஆண்டாள் அப்பெருமானுடைய கலந்து இருக்காரு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. இந்த பாசுரங்களில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பாஞ்சசன்யமாக இருக்கக்கூடிய அந்த சங்கு இருக்கு இல்லைங்களா, அவங்கள்ட்ட பெருமாள்லாம் எப்படிலாம் இருப்பார், அவரோட அழகு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரியாக இங்கே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருக்காங்க. அதாவது கம்பீரமாக வெளுத்திருக்கக்கூடிய, அதாவது வெள்ளையாக இருக்கக்கூடிய பாஞ்சசன்ய ஆழ்வாரே, நீங்கள் கொம்பை முறித்த கண்ணபிரானுடைய திருவாயினுடைய சுவையையும் பரிமளத்தையும் ஆசையோடு கேட்கிறேன். அவருடைய பெருமாளுடைய வாய் சிவந்திருக்கு இல்லைங்களா, அழகிய பவளம் போன்ற சிவந்த திருவாயானது பச்சை கற்பூரம் எப்படி நல்ல ஒரு மணக்குமோ அது மாதிரி மணக்குமோ, இல்லை தாமரை மலர் போல வாசனை வீசுமோ, இல்லை மதுரமான சுவையை உடையதாக இருக்குமோ, எனக்கு நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தானே அங்கே கூடயே இருக்கீங்க இல்லையா, அதனால் உங்களுக்கு அவரை பற்றி எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி சங்கு அவங்கக்கிட்ட பாஞ்சசன்யமாக இருக்கக்கூடிய பெருமாள் கையில் இருக்கிற அந்த பாஞ்சசன்ய ஆழ்வாரை பார்த்து கேட்குற மாதிரியான பாசுரங்கள் இங்கே அமைச்சிருக்குங்க. அடுத்த பாசுரத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக கேட்பாங்க. அழகிய சங்கே, நீங்கள் கடலில் பிறந்து பஞ்சனன் அப்படிங்கிற அசுரனுடைய உடலில் போய் வளர்ந்து இப்படி நம்ம எந்த இடத்துல பிறந்தோம் எந்த இடத்துல வளர்ந்தோம் அப்படின்னு கூட தெரியாமல் எம்பெருமானுடைய அந்த கைத்தளம் ஆகிய உயர்ந்த இடத்துல குடிபுகுந்து கொடியவர்களான அசுரர்கள் துன்பப்படும்படி ஒளி செய்யும்படியான மேன்மை உடையவராக இருக்கக்கூடிய நீங்கள் அழகிய சங்கே, பெருமாளை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இந்த அழகிய பெரிய சங்கே அந்த சரத்காலத்தில் சந்திரன் பௌர்ணமி என்று பெரிய உதயகிரியிலே எழுந்தது போல வடமதுரையில் உள்ளவர்களுக்கு அரசனான கண்ணபுரானுடைய திருக்கையில் நீங்களும் குடிபுகுந்து உங்களுடைய மேன்மையெல்லாம் தோன்ற அங்கேயே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா அந்த நம்ம சங்கை பற்றியும் சொல்லிக்கிட்டே வராங்க. இங்கே இந்த பாசுரத்தை நம்ம இப்போ பார்ப்போம். பாசுரம் 567. கற்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ, திருப்பவளச் செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ, மறுப்பு ஒசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாளி வெண் சங்கே. பாசுரம் 568. கடலில் பிறந்து கருதாது பஞ்சனன் உடலில் வளர்ந்து போய் ஊழியான் கைத்தளத் திடரில் குடியேறி தீய அசுரர் நடலை பட முழங்கும் தோற்றத்தாய் நற்சங்கே. பாசுரம் 569. தடவரையின் மீதே சரற்காலச் சந்திரன் இடை உவாவில் எழுந்தாலே போல் நீயும் வடமதுரையார் மன்னன் வாசுதேவன் கையில் குடியேறி வீற்றிருந்தாய் கோலப் பெருஞ்சங்கே. 570. சந்திர மண்டலம் போல் தாமோதரன் கையில் அந்தரம் ஒன்று இன்றி ஏறி அவன் செவியில் மந்திரம் கொள்வாயே போலும் வளம்புரியே இந்திரனும் உன்னோடு செல்வத்துக்கு ஏலானே. 571. உன்னோடு உடனே ஒரு கடலில் வாழ்வாரை இன்னார் இணையார் என்று எண்ணுவார் இல்லைகான், மண்ணாகி நின்ற மதுசூதன் வாய் அமுதம் பன்னாலும் உண்கின்றாய் பாஞ்ச சன்னியமே. பாசுரம் 572. போய் தீர்த்தம் ஆடாதே நின்ற புனர் மருதம் சாய்த்து ஈர்த்தான் கைத்தளத்தே ஏறி குடிகொண்டு செய் தீர்த்தமாய் நின்ற செங்கண்மால் தன்னுடைய வாய்த்தீர்த்தம் பாய்ந்து ஆட வல்லாய் வளம்புரியே. 573. செங்கமல நான் மலர்மேல் தேன் நுகரும் அன்னம் போல் செங்கண் கருமேனி வாசுதேவனுடைய அங்கை தலம் ஏறி அன்ன வசம் செய்யும் சங்கு அறையா உன் செல்வம் சால அழகியதே. 574. உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் கண்படை கொள்ளல் கடல்வண்ணன் கைத்தளத்தே பெண் படையார் உன்மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பல செய்கின்றாய்
பாஞ்சசன்யமே. 575. 16ஆம் ஆயிரவர் தேவிமார் பார்த்திருப்ப மதுவாயில் கொண்டாற்போல் மாதவன் தன் வாயமுதம் பொதுவாக உண்பதனை புக்கு நீ உண்டக்கால் சிதையாரோ உன்னோடு செல்வ பெருஞ்சங்கே. 576. பாஞ்சசன்னியத்தை பற்பநாபனோடும் வாய்ந்த பெரும் சுற்றம் ஆக்கிய வன்புதுவை ஏய்ந்த புகழ் பட்டர்புரான் கோதை தமிழ் ஈரைந்தும் ஆய்ந்து ஏத்தவல்லார் அவரும் அணுக்கரே. இந்த 575வது பாசுரத்தினுடைய பொருள் என்னவா சொல்கிறாங்க அப்படின்னா, பெரிய செல்வம் படைத்த சங்கே 16,000 தேவிமார்கள் வந்து கண்ணபுரானுடைய வாயமுதத்தை நான் பருகணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விரும்பக்கூடியவங்க இருக்கிறையில், எதிர்பார்த்து இருக்கிறையில் பகவத் சம்பந்தமுடையவர்கள் அனைவரும் பொதுவாக உண்ண வேண்டிய அப்பெருமானது வாயமுதத்தை நீ ஒருவனே ஆக்கிரமித்து தேனை உண்பது போல் உண்டால் உன்னோடு எல்லாரும் வந்து பிணங்காது இருப்பாரோ, அதாவது சண்டை போடாமல் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கடைசி பாட்டில் வந்து என்ன பலன்னு சொல்கிறாங்கன்னா, சங்கை எம்பெருமானுடன் கிட்டிய பேர் உறவை உடையதாக செய்தவரும் அழகிய ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்து வரும் நிறைந்த புகழ் உடையவரும் பெரியாழ்வாரனுடைய திருமகளுமான ஆண்டாள் அருளிச் செய்த இந்த பாசுரங்கள் 10ஐயும் பொருளுடன் சேவிக்க வல்லவர்கள் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் செய்பவர்களாக ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம். எப்படி மேலே நித்திய சூரியர்கள் எல்லாரும் வந்து வைகுண்டத்தில் பெருமாளுக்கு சேவை செய்கிறவங்களாம் இருக்காங்களோ, அந்த மாதிரி பெருமாளுக்கு சேவை செய்யணும், நம்ம வந்து அடுத்த ஜென்மம் இல்லாமல் பெருமாள் கிட்ட போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து இந்த 10 பாசுரங்களையும் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. பொதுவாக வந்து நம்ம சங்கு இருக்கு இல்லைங்களா, சங்கை வந்து சங்க நாதம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பொதுவாக நம்ம இப்போலாம் வந்து அது கெட்டதுக்காக மட்டும்தான் பயன்படுத்த வீட்டில் மட்டும்தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. மேலே வைகுண்டம் போகிற அந்த திருமணி இருக்கக்கூடிய வீட்டில் தான் வந்து ஊதுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த பாஞ்சசன்ய சங்கு வந்து ஏன் ஊதுறோம் அப்படின்னா, அந்த சங்கனுடைய நாதத்தை கேட்டு வேறு எந்த கெட்ட சக்திகளும் வீட்டுக்குள்ளே வராதுங்களாம். அதனால தான் இந்த வந்து சங்கு வந்து ஊதுறாங்க. அதனால் இந்த சங்குக்கு மிக பெருமை இருக்குது. நம்ம நினைப்போம் சங்கு ஊதணும்னா ஐயோ எங்கேயோ சங்கு ஊதுறவங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அந்த சங்குனுடைய ஒளியை வந்து நம்ம கட்டாயம் கேட்கணுங்களாம். சங்குனுடைய ஒளி மிகவும் அற்புதமான ஒரு நாதமுடையது. அந்த சங்கொலி கேட்கக்கூடிய இடங்களில் வந்து கெட்ட சக்திகள் வராது. அதே மாதிரி இந்த கிருமிகள் எல்லாமே அந்த ஒளிக்கு வந்து இறந்து போயிடுமா. அவ்வளவு பவராக இருக்கக்கூடிய நம்ம இந்த சங்கனுடைய ஒளியை இனிமேல் எங்கே இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நின்று அந்த சங்கு ஒளியை நம்மளுடைய காதில் கேட்போம். அதே மாதிரி முதலெல்லாம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் 4 மணிக்கு சங்கு ஊதி எல்லா ஊர்கள்லையும் எல்லாத்தையும் எழுப்பிடுவாங்க. ஆனால் இப்போ அந்த வழக்கங்கள்லாம் மிக மிக குறைவாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் சங்கநாதத்தை வந்து எந்த இடத்துல சங்குனுடைய ஒளி கேட்டாலும் நின்று அந்த சங்கநாதனுடைய ஒளியை கேட்டுட்டு வாங்க. அதே மாதிரி நம்ம பாஞ்சசன்யத்தினுடைய பெருமைகளை இந்த 10 பாசுரங்களில் ஆண்டாள் மிக அழகாக சொல்கிறாங்க. அதனால் பெருமாளுடைய சங்கு சக்கரம் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது இந்த பாஞ்சசன்ய சங்குக்கு தேவையான இந்த 10 பாசுரங்களையும் பாடி நம்மளுடைய பாஞ்சசன்யம் சங்குனுடைய அருளையும் நம்ம வந்து பெறுவோம். இந்த 10 பாசுரங்கள் ஆண்டாளுக்கும் நம்மளுடைய பாஞ்சசன்ய சங்குக்கும் நடந்த ஒரு பேச்சுவார்த்தை மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷனில் இந்த அழகாக இந்த பாடல் வந்து அமையுதுங்க. பாஞ்சசன்யம் இருக்கக்கூடிய பாஞ்சசன்ய ஆழ்வார் அவர்களுடைய திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஓம் நமோ நாராயணாய.